அடர்ந்த மழைக்காட்டில் வாழ்ந்த தட்டு என்ற இளம் டூக்கன் தன்னுடைய கண்கவர் வண்ணங்களும் பிரம்மாண்டமான தோற்றமும் கொண்ட அலகை மற்ற பறவைகளைப் போல வலிமையாகவும் உறுதியாகவும் இல்லை என்று நினைத்து முதலில் குறைபட்டு கொண்டது. ஏனெனில் அதனால் கடினமான பழங்களை அறுக்க முடியவில்லை. தன் அலகை ஒரு தட்டு போலவும் வண்ணத்து பூச்சிக்கு ஒரு படகு போலவும் பயன்படுத்தி பார்த்த பிறகு ஒரு நாள் கீழே சிந்தியிருந்த பழச்சாற்றில் தேனு என்ற தேனி ஒன்று சிக்கி தவிப்பதை கண்டது. உடனடியாக தட்டு தன் பெரிய அலகின் நுனியை கொண்டு மிக மென்மையாக துல்லியத்துடன் தேனியை வெளியே தூக்கி காப்பாற்றிய போதுதான் தன் அலகின் உண்மையான ஆற்றலை புரிந்து கொண்டது. இந்தச் செயலுக்காக தேனி அளித்த ஒரு துளி தேனை சுவைத்த போது அந்த அலகு வலிமைக்கான கருவியல்ல, மாறாக உதவுவதற்கும் துல்லியமான சுவைகளை அனுபவிப்பதற்கும் மென்மையை காட்டுவதற்கும் கிடைத்த ஒரு அற்புதமான தனித்துவமான கருவி என்பதை தட்டு உணர்ந்து அதன் பின் தன் அழகை பற்றி பெருமை கொள்ளத் தொடங்கியது. உண்மையான வலிமை கடுமையில் இல்லை, உன் தனிப்பட்ட மென்மையே உன் மிகப்பெரிய பலம்.